இது இல்லாத பிரச்சனைகளை தோண்டி தோண்டி எடுத்து இருக்கிற மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு அமித்ஷா உட்பட எல்லாரும் சொன்னாங்க. நீட் பிரச்சனை இல்லை, டீலிமிட்டேஷன் இல்லை, இன்னைக்கு இந்த மாநில சுயாட்சி அப்படின்றது இல்லாத பிரச்சனை. இதை எடுத்து பாஜக எதிரான ஒரு அரசியலா பண்றீங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இல்ல, இது முற்றிலும் தவறான கருத்து. இதற்கு முன்பாக இன்றைக்கு மாநில சுயாட்சி குறித்து இன்றைக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்ததற்காக தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் கட்சியினருக்கும் மனமான பாராட்டுகள். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த சுயாட்சி தீர்மானம் என்பது எப்படி நிறைவேற்றப்பட்டது? சர்க்காரியா கமிஷனை யார் 2012 இதே மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சராக இருக்கும் பொழுது சர்க்காரியா கமிஷன் அதை நிறைவேற்ற வேண்டும். அதை தாண்டி பூஞ்சி கமிஷன், அதாவது மதன் மோகன் பூஞ்சி கமிஷன் அதை நிறைவேற்ற வேண்டும். காரணம், ஆளுநர்கள் எக்காரணத்தை கொண்டும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடாது என்பது பூஞ்சி கமிஷனுடைய பரிந்துரை. அந்த பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்று தெல்ல தெளிவாக 2012 மார்ச் 4 சொன்னது இதே மோடி அவர்கள் தான், இதே இந்திய நாட்டுடைய பிரதமர், அன்றைய குஜராத்துடைய முதலமைச்சர். அப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்பது, அன்றைக்கு சர்க்காரியா கமிஷன் என்பது சரியாக தோன்றியது, அன்றைக்கு பூஞ்சி கமிஷன் என்பது சரியாக தோன்றியது. 2014 நீங்கள் ஆட்சி கட்டியில் அமர்ந்த பிறகு 3வது முறையாக பிரதமர் என்று மாறுதொட்டிக் கொள்ளும் இன்றைய இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இதை நிறைவேற்றவில்லை? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க, இன்றைக்கு தேவையில்லாத விவாதங்கள் குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க, இது தேவையில்லாத விவாதம் அப்படின்லாம் சொன்னாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க அபத்தமான கருத்தாகத்தான் நான் பாக்குறேன். காரணம், சர்க்காரியா கமிஷன் தெள்ள தெளிவாக 247 பரிந்துரைகளை வைத்தது. அதுல 180 பரிந்துரைகளை அன்றைய இரும்பு பெண்மணி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், முன்னாள் பாரத பிரதமர் அவர்கள் தெள்ள தெளிவாக நிறைவேற்றம் செய்து, அதுலதான் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக ஒரு பரிந்துரையான வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் தான் நாம் ஆளுநராக பெற முடியும் என்றதை தெள்ள தெளிவாக அதை நிறைவேற்றியது காங்கிரஸ் அரசு. அப்ப இன்றைக்கு நம்ம வெளிமாநிலத்திலிருந்து ஒரு ஆளுநர் வரார் என்றால் அதற்கு முதல் முன்னோட்டமாக இருந்தது காங்கிரஸ் அரசு தான். இதை நம்ம தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். 2வது, கமிஷன் அதிகமான செலவுகள் வருது, கமிஷனை கொடுத்தோம்னா அந்த கமிட்டி அமைச்சோம்னா அதுக்கு அதிகப்படியான செலவுகள் வருது அப்படின்ற கருத்து எடுத்து வச்சிருந்தா, ஏன் பிரதமர் மோடி அவர்கள் 2012 இருக்கும்போது இந்த கமிஷன், அதாவது பூஞ்சி கமிஷனை, அன்றைக்கு என்ன வார்த்தை சொல்றாரு, ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள், அதனால நீங்க பூஞ்சி கமிஷனை நிறைவேற்றணும். பூஞ்சி கமிஷனுடைய பரிந்துரைகளை காங்கிரஸ் நியமிச்ச ஆளுநர்கள் இல்லையா? இல்ல, நான் கேள்வி கேட்பது, நீங்க அந்த ஆளுநர்கள் நியமித்தீங்கல்ல, அன்னைக்கு பூஞ்சி கமிஷனை நிறைவேற்ற சொன்னீங்கல்ல, நீங்க தான் இந்திய நாட்டு பிரதமர் ஆயிட்டீங்கல்ல, ஏன் அந்த பூஞ்சி கமிஷன் பரிந்துரைகளை நிறைவேற்றம் செய்யவில்லை? சர்க்காரியா கமிஷனை நீங்க தானே பரிந்துரை அமலாக்கணும்னு சொன்னீங்க, சட்டம் முன்வடிவா கொண்டு வரணும்னு சொன்னீங்க, அதையே நீங்க திரும்பி 3 முறை பிரதமராகவும் இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரவில்லை. அப்ப எங்களுடைய கேள்வி என்பது, அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது சிட்டிங் சினாரியோ, நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தட்பவெப்பத்துக்கு போல உங்களுக்கு ஆளுநர்கள் குறித்தும் சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் தேவைப்பட்டது. இன்றைக்கு நீங்க 3வது முறையா இந்த சோலோ மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி பாஜகவா இருக்கும் போதும் கூட உங்களுக்கு மாநிலத்துடைய சுயாட்சி குறித்து எந்த அக்கறையும் இல்லாத காரணம் தான் முழுக்க முதலமைச்சர், இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் முழுக்க செல்ஃப் அட்டானமஸ் பாடி ஆஃப் ஸ்டேட் அட்டானமஸ் குறித்து பேசுவதற்கான, அதாவது தனி மாநிலத்துக்கான சுயாட்சிக்கான அதிகாரம் குறித்து பேசுவது முழுக்க நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு சென்ற பாதைதான். அதன் காரணமாகத்தான் இந்த இடம் இப்படி தேவைப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி கமிஷனை நீங்க பேசுறீங்கல்ல, அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேசிய கொடி ஏற்றுவதற்காக நேரு அவர்களிடம், முன்னாள் பாரத பிரதமரிடம் கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்றுதான் அந்த தேசிய கொடியை ஒவ்வொரு நம்ம வருடம் தேசிய கொடி ஏற்றுறோம் பாருங்க, அது வரைக்கும் அந்த அந்த நடைமுறைக்கு இல்ல, அந்த வழக்கம் என்பது நடைமுறை இல்லாமல் இருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்றுதான் ஒவ்வொரு முறையும் இந்த வருடம் ஏற்றி வரும். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஒவ்வொரு மாநிலத்துக்குமான சுயாட்சி என்பது தேவைப்படுகிறது. ஸ்டேட் அட்டானமஸ், இது தமிழகம் மட்டும் முன்னெடுத்து சொல்லிட முடியாது. வெஸ்ட் பெங்கால் முன்னெடுத்திருக்கு. வெஸ்ட் பெங்காலை தாண்டி பல மாநிலங்கள், ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர்கள் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் வரைக்கும் மாநில சுயாட்சி குழுவு முடிவு எடுத்திருக்கிறது. அதற்கு இவர்கள் ஒரு கமிஷனை கூட சரியா அமைக்காம இன்னைக்கு கமிஷன் அமைத்ததே தவறு என்று சொல்பவர்கள் அன்றைக்கு இதே முதலமைச்சரா இருந்தா கமிஷன் கேட்டாங்க. அதை தான் நாங்க குறையா சொல்றோம். சரி கேட்போம். முதல் பார்வை திரு எஸ். ஸ்ரீராம், சமீபத்தில் ஆளுநர் வழக்கில் வந்த தீர்ப்பு குடியரசுத் தலைவருக்கே டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பேசு பொருளானது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் பல விஷயங்கள் கொடுக்கப்பட்ட உரிமை
மறுக்கப்பட்டிருக்கு. அதை திரும்ப ரிவ்யூ பண்றப்போ இது தேவைப்படுது. அந்த ஒரு உறுதியில அந்த ஒரு தைரியத்துல இன்னைக்கு கொண்டு வராங்கன்னு பார்க்கலையா? இல்ல, முதல்ல திமுகல எப்பவுமே அந்த குடும்பம் எந்தெந்த பதவியில் இருக்கோ அந்த பதவிக்கு மிகப்பெரிய உயர்ந்த மதிப்பு, மரியாதை, பொறுப்பு, இல்ல அதிகாரம் எல்லாம் இருக்கலாம். ஆனா வேற யாராவது அந்த அந்த பதவியில உட்காந்துட்டா அது வந்து ரொம்ப ஒரு மட்டமான பதவி ஆயிடும். அதுக்கான வேல்யூ இல்லாம இருக்கும். மேயரை நம்ம பாக்குறோம், மேயரை நம்ம இப்ப அருமையா பாக்குறோம். மேயர் எப்படி தமிழ்நாட்டுல இப்ப சென்னை மேயரை எப்படிலாம் டான்ஸ் ஆட வைக்கிறாங்கன்னு தெரியும். இதே நான் விஷயத்தோட தான் பேசாம இருக்கேன். ஏன்னா யாரோ செய்யற இதுக்கெல்லாம் நாங்க இங்க உட்கார்ந்து டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொன்னது இவரு. யார் அது? யாரோ மத்திய அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், 130 கோடி மக்கள் போட்டு ஒரு அரசாங்கத்தை வச்சா அது யாரோ செஞ்ச பில்ன்றதை எப்படி அந்த வார்த்தையை பேசலாம்? அது மட்டும் ரொம்ப ஜனநாயகமா பேசினாரா? அதற்காக தான் இந்த பதிலே நான் ஆரம்பிச்சேன். இல்லைன்னா ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அது எப்படி யாரோ ஆயிடும்? இதே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தாங்க. இதே அரசியல் சட்டத்தில் உட்பட்டு நடக்கிற அரசாங்கம் தாங்க. அப்ப எப்படி நீங்க மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க? அது மட்டும் எப்படி மாநில உரிமைக்கு மீறி ஆயிடும்? 17 வருஷம் உட்கார்ந்துருந்தீங்களா? ஏதாவது ஒரு துரும்ப எடுத்து போட்டீங்களா? மாநில உரிமையை நீங்க எடுத்துன்னு வருவீங்கன்னு ஜல்லிக்கட்டுக்கு எடுத்து கொடுத்த போது அமைதியா இருந்தீங்களே, அப்ப என்ன பண்ணீங்க? கையெழுத்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜெயராம் ரமேஷ் முதல்ல பார்பேரிக் ஆக்ட் அதை பேன் பண்ண போது நீங்க இருந்தீங்களா இல்லையா? நீங்க கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்களா இல்லையா? அந்த அரசியல் அந்த கேபினெட்ல இருந்தீங்களா இல்லையா? அன்னைக்கு எங்க போச்சு உங்க மாநில உரிமை? மீத்தேனு கையெழுத்து போட்டீங்க. அதே யூனியன் கேபினெட்ல எதுக்கு கையெழுத்து போட்டுன்னு தெரியாதுன்னு ஒரு துணை முதலமைச்சர் சொல்ற போது நீங்க எதுக்குன்னு நாளைக்கு கூட தான் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை ஸ்ரீலங்கா கொடுத்துடலான்னு யாராவது பேப்பர் நீட்டுவாங்க. நீங்க கையெழுத்து போட்டு ஓஹோ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? நீங்க அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது தெரியாதுங்க. ஏன்னா எங்கேயோ ஒருத்த வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்த போது அவனை கூட்டு வந்து எல்லாருக்கும் உட்கார்ந்து அவன் வேர்ல்ட் கப் வின் பண்ணானா இல்லையான்றது நீங்க பண்ணீங்களா இல்லையா? நீங்க இதை பண்ணாலும் பண்ணுவீங்க. அதனால அரசியல் செய்வதற்கு வேணா இது வெறும் இந்த சட்டசபையில் ஆனவனா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு அறிக்கை ஆளுநர் விவகாரத்தில் இதே குற்றச்சாட்டு சொன்னீங்க. ஆளுநர் பத்தி எடுத்துறாங்க. ஆளுநரை நீதிமன்றம் என்ன சார் சொல்லிருக்கு? நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. என்னுடைய பார்வை உச்ச நீதிமன்றம் மிக கடுமையா விமர்சிச்சிருக்கு சார். மிக கடுமையா பேசலான்றது அது ஒரு பார்வையா இருக்கு. ஒரு விஷயத்திலயும் ஒரு ஓவர் ரீச்சா இருக்கு. இதெல்லாம் ஓவர் ரீச்சா பாப்பீங்க. இது கான்ஸ்டிடியூஷன் படி அது அவங்க they should have drawn the line. ஆளுநர் இது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு போகணும். இது நிச்சயமாக நீங்க மட்டும் நீட்டி நாங்க வந்த உடனே அப்படியே கிழிச்சிருவோம். நீங்க ஒரே கையெழுத்து நீங்க தெருவா போய் 60 லட்சம் கையெழுத்து வாங்கி ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கமிட்டியால எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்றீங்களா? இந்த கமிட்டிக்கு நோக்கம் இருக்குன்னு பாக்குறேன். இவங்க பண்ற ஒண்ணு ஏதாவது ஒரு கமிட்டியை போட்டு அதை டைமை வேஸ்ட் பண்ணலாமே தவிர இவர்களுடைய அப்பட்டமான ஃபெயிலியர் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் எப்படியாவது மாநில உரிமை என்ற ஒரே ஒற்றை குத்தியை வைத்து தொங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த வாட்டி அதுக்கும்